இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலே பிரச்சனை, போராட்ட, நெருக்கங்கள் வரலாம். என் ஆண்டவர் சொன்னது, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த கண்டெல்லாம் பயந்துராடுங்க, சோர்ந்து போகாதுங்க. இதெல்லாம் நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதை. அதுவும் நாம் இப்பொழுது கடைசி காலத்தில் வந்து விட்டோம். ஆண்டவர் சொன்ன கடைசி கால அடையாளங்கள் நம்மை சுற்றிலும் துரிதமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய தாக்குதலும் கொடிதாக இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து கோபத்தோடு உங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தானே தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபத்தோடு செயல்படுகிறான். ஆனால் அவனுடைய கோபம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. ஆண்டோரோடு உள்ள ஐக்கியத்தை நல்லா பலப்படுத்தி கொள்ளுங்க. வேத வசனத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறதுல கவனமாக இருங்க. உங்களை சுற்றிலும் ஆண்டவருடைய இரத்தத்தின் வேலி அமைக்கப்பட கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எப்பவும் விழிப்பாக தேவ பிரசன்னத்தோடு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சரி, நீங்கள் எந்த தேசத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய கண்கள் உங்களை விசேஷமாய் நோக்கி பார்க்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவுக்கு முக்கியம். நிறைய பாஸ்டர்மார்கள், போதகர்கள், ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க, ஜெபக்குழு நடத்துகிறவங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் என்று நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்போ பார்த்து இந்த கடைசி கால சம்பவத்தை அறிந்து கொள்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய ஒரு மாபெரும் திட்டம் கடைசி கால எழுப்புதல். அந்த எழுப்புதலை பற்றி யோவேல் 2:28 தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. அதைத்தான் அப்போஸ்தலர் 2:17 பேதுரு குறிப்பிடுகிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் இதன் ஆவியை ஊற்றுவேன். அதான் எழுப்புதல், அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ அதை ஆரம்பித்து விட்டார். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் இந்த உலகத்தில் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அது முழுமையாய் நிறைவேறுவதற்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் தனித்து அதை செய்து முடிக்க முடியாது. மனிதர்களை கொண்டு தான் அதை செய்ய வேண்டும். அதனால தான் ஆண்டவர் உங்களையும் என்னை எதிர்பார்த்து நிற்கிறார். உங்கள் இலங்கை தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்கள் முக்கியமானவர்கள். மலேசியா தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்கள் முக்கியமானவர்கள். சிங்கப்பூர் தேச எழுப்புதலுக்கு நீங்கள் முக்கியம். அப்படி தான் மியான்மர் தேசம், அது மாதிரி மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வளைகுடா நாடுகள், நீங்கள் நெதர்லாண்டு, ஸ்வீடன், டென்மார்க்கு, இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஆப்பிரிக்கா நாடுகள், கானா, நைஜீரியா, அங்கே இதெல்லாம் பார்க்குறீங்களா? எந்த தேசத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறீங்களோ உங்கள் தேசத்தில் இந்த கடைசி கால எழுப்புதல் பெரிய அளவில் வரப்போகிறது. அதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்களை கொண்டு தான் அதை நிறைவேற்ற போகிறார். அப்போ இந்த கடைசி கால எழுப்புதலை பற்றி தான் ஆண்டவர் தெளிவாக பேசி வருகிறார். ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரு 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுக்காகத்தான் அந்த எழுப்புதலானா இல்லை. அதையும் தாண்டி வேறொரு பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இதெல்லாம் அந்த எழுப்புதலின் ஆரம்ப காலம். இதெல்லாம் நடக்கும். இப்படி தான் ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஆனால் தேவனுடைய மனதில் இருக்கிற மாபெரும் திட்டம் முழு உலகத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்குவது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் முழு உலகத்திலையும் வருவது, ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தருடைய ஆளுகை வருவது, ரட்சிக்கப்பட்டவர்களும் அவளுக்கு சொந்தமான சகலமும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரப்படுவது. என்றால் இயேசு ராஜாவாக வெளிப்படும் போது இந்த முழு உலகத்தை ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு சிருஷ்டித்து கொடுத்த உலகம் சாத்தான் இடையில வஞ்சித்து எடுத்துக்கொண்டால் இப்போ நாங்கள் ஜெபித்து போராடி அதை மீட்டு எடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அதை நாங்கள் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லும்படியான ஒரு காரியம். இதுதான் கடைசி கால எழுப்புதலுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு. அதனால் அதற்கு நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கணும்? அறியாமையை தான் சாத்தான் பயன்படுத்துகிறான். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளதான் இந்த காரியத்தை குறித்து இந்த வருஷத்தில் தேவன் தெளிவாய் உங்களோடு பேசும்படி கட்டளையிட்டார். நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க. ஒருவேளை இதுவரை நீங்கள் ஆரம்பத்தில் ஜனவரி முதல் வாரத்திலேருந்து பார்க்காம இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் இருக்குது, திரும்ப பார்க்க ஆரம்பிங்க. பிகினிங்கிலிருந்து பாருங்கள். இந்த செய்திகளை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க.
அப்போ தேவன் வைத்திருக்கிற எழுப்புதலின் மாபெரும் திட்டம், தெய்வ திட்டம் உங்களுக்கு விளங்கும். அதை வைத்து ஜெபம் பண்ணி நம்ம செயல்படணும். சரி, இதில் எல்லாருக்குமே பங்களிப்பு இருக்கிறது. பாஸ்டர்ஸுக்கு மட்டும் இல்லை, சுவிசேஷர்களுக்கு மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகள் மொழி நேர ஊழியர்களுக்கு மட்டுமல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்ல, நீங்கள் வியாபாரம் செய்தால் நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. கடைசி கால எழுப்புதலில் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செய்யணும். நீங்கள் டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸராக பேங்கில் வேலை செய்யலாம், ஸ்கூல் நடத்தலாம். நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் சரி, என்னை எங்கேயும் போகிறது இல்லைங்க, என் குடும்பத்தை கவனிக்கிறேன், அப்பப்போ ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் தான். எல்லாரையுமே இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் கர்த்தர் பயன்படுத்த ஒவ்வொருவருக்கும் வேலை வச்சிருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொண்டு ஜெபித்து செயல்பட்டால் போதும். உடனே கர்த்தர் வேலை வச்சிருக்கார், நான் உடனே வேலையை விட்டுறணுமோ, இருக்கிற பிஸ்னஸை விட்டுறணுமோ? வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை செய்யுங்க, பிஸ்னஸை செய்யுங்க, விவசாயம் செய்யுங்க. அதுக்கு மத்தியில் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர என்ன செய்யணும், அதை தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம இணைந்து, நம்ம எல்லாரும் ஒருமனமாக இணைந்து செயல்பட்டால் பாருங்கள், ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. இன்றைக்கு காலையில் ஒரு வேத வசனம், இன்றைக்கு பகுதி நான் தியானித்த பகுதியில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தால், அங்கே தெபோராள் பாராக்கு காரியத்தில் அவங்க ஒரு பாடல் பாடும்போது கர்த்தர் 2வது வசனம், இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினதின் நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஜனங்கள் தேவ திட்டத்துக்கு மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவர் எழுப்பினது தெபோராளையும் பாராக்கையும், அதில் 10,000 பேரை எழுப்பி யுத்தம் பண்ண சொன்னார். ஆனால் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த தேவ திட்டத்துக்கு மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். 9ஆம் வசனம் பாருங்கள், நியாயாதிபதிகள் 5:9, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அப்போது தேவ திட்டத்திற்கு மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வசனம் நாம் ஒப்பு கொடுத்தா போதும், தேவன் அவருடைய திட்டத்தை நம்மை கொண்டு செய்வார். அப்போ ஏன் ஆண்டவர் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறார் என்றால், தேவனுடைய மனதில் இருக்கிற பெரிய ஏக்கமும் பெருமூச்சும் அவருடைய திட்டமும் இந்த எழுப்புதல் தான். அதை தீவிரமாக கொண்டு இன்னும் நமக்கு அதிக காலம் இல்லை. அதனால நாம் எல்லாரும் மனப்பூர்வமாக, நீ என்ன இது கொண்டிருந்தாலும் இந்த எழுப்புதல் திட்டம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு அது குறித்து சொல்லுங்கள், பேசுங்க, என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு ஒப்பு கொடுத்தா போதும். நீங்கள் இருக்கிற நிலைமையில ஒப்பு கொடுங்க. அதுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். தயவு செய்து நம்ம அப்பாவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு மனப்பூர்வமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்முடைய தகப்பன், நமக்கு உயிரையே கொடுத்தவர். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுத்தா ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அதுதான் இந்த வருஷத்தில் நம்ம எடுக்கிற தீர்மானமாக இருக்கணும். அப்போ இந்த எழுப்புதல் காலத்தில் என்ன நடக்கும்? எழுப்புதல் காலம் வந்துட்டுதா? இது எழுப்புதல் காலம் எப்படி நம்ம கணிப்பது? இப்போ நான் என்ன செய்யணும்? அதை குறித்து தான் தொடர்ச்சியாக பேச போகிறோம். பாருங்கள், பொதுவாக கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் வெளிப்படுத்தி காண்பிப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரி, நீங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி, இவங்களை பல தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி தான் ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகள்னு ஒரு பெரிய கூட்டம் இருந்தார்கள். அகபு என்கிற தீர்க்கதரிசி, ஒரு டீம், ஒரு தீர்க்கதரிசி குழுவாக வந்தாங்கன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். பவுல், பர்னபாலாம் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் தான் தேவனுடைய இருதய துடிப்பை கூட அறிந்து சொல்லுகிறவர்கள். தீர்க்கதரிசனம் வரம் வேறு, தீர்க்கதரிசி வேறு. வரம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்கும், ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கிடைக்கும். அவங்க தீர்க்கதரிசன வரம் பெறலாம். அவங்க தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது, வரம் பெற்றவர்கள். ஆனால் தீர்க்கதரிசின்னா அவங்களுக்கு வேறு எந்த சிந்தையும் இருக்கக்கூடாது, உலக ஆசை இருக்கக்கூடாது, உலக பற்று இருக்கக்கூடாது. ஆண்டவரும் அவங்களும் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரி, புதிய ஏற்பாட்டில் அப்படி தான் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அது மாதிரி உள்ளவங்க இப்போ உலக அளவில் பல தேசங்களில் அப்படி தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அவங்க மூலமாக தான் ஆண்டவர் பூமிக்கு தன்னுடைய செய்தியை கொண்டு வருகிறார். அதில் தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அருமையான சர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. அப்போ அவங்க நம்மோட பேசுவதே பெரிய ஆசீர்வாதம். அதில் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? பிரதருக்கே தெரியுமா என்ன தெரியாது, 20 வருஷத்துக்கு முன்னால் தேவனுடைய கூடாரம் வர்றதுக்கு முன்னால் தேவனுடைய வீட்டில் தான் ஜெபம் நடந்து கொண்டிருந்த சமயம், ஒரு டிசம்பர் மாதம் 3 நாள் உபவாச ஜெபத்துக்கு தேவனுடைய தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பியிருந்தார். நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக கூடி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை பேசுகிறார். ஒரு கருவி கண்டுபிடிக்க போகிறாங்க. மனுஷனுடைய கை அளவு தான் அது இருக்கும். எல்லார் கையிலும் அது கொடுக்கப்படும். உலகம் முழுவதிலும் அந்த கருவி எல்லார் கையிலும் கொடுக்கப்படும். அது இல்லாமல் வாழவே முடியாதென்ற சூழ்நிலை உருவாகும். அதுதான் வாழ்க்கை, அதுக்குள்ளே தான் எல்லாமே என்கிற சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு கருவி வரப்போகிறது. அந்தி கிறிஸ்து அதை பயன்படுத்தி தான் தன்னுடைய கிரியைகளை தீவிரமாய் செய்வான் என்பதாய் தீர்க்க தரிசனமாய் வார்த்தை வெளிப்பட்டார். அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் டைப் பண்ணி வைத்திருக்கிறோம். அப்போ நான் யோசித்தேன், அப்படி என்ன ஒரு கருவி மனுஷனுடைய கையில் எல்லார் கையிலும் கொடுக்கப்படும்னு சொல்லி, கிராமத்தில் இருக்கிறவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க எல்லார் கையிலும் கொடுக்கப்படும். அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற சூழ்நிலை வரும்னு அவர் தீர்க்க தரிசனம் 20 வருஷத்துக்கு முன்னால் வெளிப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கி நிறைவேறுதா? செல்ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லார் கையிலும் கொடுக்கப்பட்டாச்சு. அதை வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் சாத்தானே தன்னுடைய அந்த உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் செய்ய போகிறான் என்று எல்லாமே சொல்லப்படுகிற சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ இதை பற்றி அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்க போகிறதே தெரியாத ஒரு காலத்தில் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. அது இன்றைக்கி நிறைவேறுகிறாரு. இந்த மாதிரி பல தீர்க்க தரிசனங்களை எனக்கு சொல்ல முடியும். இலங்கை தேசத்துக்கு போயிருந்த உபவாச ஜெபத்தில் ஆவியானவர் இறங்கி சொன்னார், நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சீக்கிரத்தில் யுத்தம் முடிவடையும். ஆண்டவர் மார்ச் மாதம் சொன்னார், மே மாதம் யுத்தம் முடிவடைந்து விட்டார். அதுக்கு மேலே யுத்தம் வராது, இலங்கையில் எழுப்பது தான் வரும்னு சொன்னார். திரும்ப யுத்தம் வருன்ற பயப்படுத்தின நிறைய பேர் பேசினாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எழுப்புதலுக்கான சூழ்நிலை தான் உண்டாயிருக்கிறாரு. இதே மாதிரி பல தேசங்களை குறித்து ஆண்டவர் பேசினது எனக்கு தெரியும். அதெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறதை நான் கண்கூடாய் பார்க்கிறேன். அந்த எழுப்புதலை நான் அனுபவிக்கிறேன். அதனால தான் சொல்லுகிறேன், கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிற வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கு தெரிவிக்கிறார். நாம் அதை விசுவாசித்து அதை நலமானதை நம்ம பிடித்து ஜெபித்து செயல்பட ஆரம்பிக்கும் போது தேவ திட்டம் பூரணமாய் நிறைவேறும். அதனால் கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி நம்மோடு பல காரியத்தை தெளிவாய் பேசி கொண்டு வருகிறார். இதை சாதாரணமாக இது 2 ஊழியர் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளாதங்க. தேவன் தன்னுடைய விருப்பத்தை தான் செய்ய போகிற காரியத்தை இங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் நம்முடைய பங்கை குறித்து நம்மோடு பேசுகிறார். அதற்கு அர்ப்பணித்து நம்ம ஒரு மனமாய் ஒப்பு கொடுத்துட்டா நம்மை கொண்டு தேவன் அதை செய்து முடிப்பார். அதனால் தயவு செய்து இதை இன்னொரு பிரசங்கமாக கூறி ஒரு நிகழ்ச்சியாக பார்க்காதபடி கர்த்தர் என்னோடு பேசுகிற விஷயம் என்று ஒவ்வொருவரும் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாம் ஒரு மனமாக அர்ப்பணித்து செயல்பட்டால் மாபெரும் மாற்றத்தை இந்த வருஷத்திலேயே நம்ம பார்ப்போம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஏன் கர்த்தர் பேசுகிறார்? இந்த வருஷத்திலிருந்து எழுப்புதலுக்கான மாபெரும் தெய்வ திட்டங்கள் உலக அளவில் நிறைவேறப் போகிறது. அதில் நமக்கு ஒரு பங்கை தேவன் தந்திருக்கிறார். அந்த ஒரு உணர்வோடு இது ஒரு செய்தி என்று கேட்காதபடி பரலோகத்திலிருந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வருகிற செய்தி, என்னை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நான் இந்த எழுப்புதல் திட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்கிறார் என்ற சிந்தையோடு நீங்கள் இதை பார்த்து உங்களை அர்ப்பணித்து கொண்டால், நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனமாய் நின்றால் மாபெரும் எழுப்புதலை தெய்வத்திட்டம் நிறைவேறுவதை காண்போம். அதனால் தயவு செய்த நிகழ்ச்சியை கவனமாய் பாருங்கள். உங்கள் எல்லாருடைய சார்பாக தேவ மனிதர் அவர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். பிரதருக்கு ஸ்தோத்திரம், பிரதர் ஸ்தோத்திரம். மறுபடியும் நீங்கள் மக்களோட பேச வந்திருக்கிற பெரிய சந்தோஷம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த கால நேரங்களில் நீங்கள் நிறைய கடைசி காலத்துக்கான
எழுப்புதல் திட்டத்தை தெளிவுபடுத்தினீங்க. இன்னும் தொடர்ச்சியான பல காரியங்கள் நம்ம வந்து இதுக்கு முன்னால் சந்தித்து கொண்ட போது இந்த நிகழ்ச்சியில் இந்த எழுப்புதல் காலத்துக்கு நம்ம எப்படி ஆயத்தமாகணும், எழுப்புதல் காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணணும். ஏன்னா அது தேவனுக்கு அடுத்த காரியங்களின் ஆயத்தங்கள் மோஸ்ட்லி ஒரு 90% ஜெபத்தை அடித்தளமாக வச்சு தான் செய்யப்படுது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே ஜெபம் பண்ணி தான் அதுக்கப்புறம் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு எழுப்புதலுக்கு பின்னணியில், எழுப்புதல் காலத்தில் அதுக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். ஆமாம். அப்போ அதை குறித்த சில காரியங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா, அது எழுப்புதலுக்காக என்னென்ன காரியங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி ஜெபம் பண்ணணும் ஓகே அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல்ல வந்து ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னா, எழுப்புதல் காலம் வருவதுக்கு முன்னால் பண்ணுற ஜெபம்னு ஒன்று இருக்குது. எழுப்புதல் காலம் வந்த பிறகு அந்த எழுப்புதல் நடந்துக்கிட்டு இருக்கும்ல, அப்போ உள்ள பீரியட்ல எப்படி ஜெபம் பண்ணணும். எழுப்புதல் காலம் வந்து அதில் எழுப்பப்பட்ட ஒரு தலைமுறை அவங்க இப்போ செயல்பட துவங்குவாங்க. முதல்ல அவங்க செயல்பட துவங்கும் போது அப்போ பண்ண வேண்டிய ஜெபங்கள் அப்படின்னு 3 காரியம், அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கிறலாம் நம்ம. ஓகே. அப்போ 3 காரியத்தில் முதல்ல இப்போ நம்ம பார்க்குறது எழுப்புதல் வருவதற்கு முன்னால் நம்ம என்னென்ன ஆயத்தப்படணும். ஒரு எழுப்புதல் வருவது மாத்திரம் பெருசு இல்லை, அந்த வந்த எழுப்புதல் முழு பலனை கொடுக்கணும். வந்த எழுப்புதல் எந்த இடத்துலையும் டைவர்ட் ஆகிராமல் அது வந்து நிரந்தரமாக நிலைவரமாக அந்த எழுப்புதல் வந்து நகர்த்தப்படணும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த எழுப்புதல் வந்து சரியாக வந்து போகணும். 3வது வந்து எழுப்புதலில் கர்த்தர் செய்ய நினைச்ச காரியங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படணும். சும்மா அறகுறையாக செய்யப்படாமல் இந்த மாதிரி இல்லாமல் முழுசாக என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே. இந்த எழுப்புதலில் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ இந்த எழுப்புதலில் வந்து தேசங்கள் உலகம் எனக்கு வேணும்னு சொல்லும்போது நம்ம இந்த எழுப்புதல் வச்சு சபையை கட்டுறதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஓகே. சபையும் எழுப்புதலும் சேர்ந்து, எழுப்பப்பட்ட ஜனங்களும் சேர்ந்து அந்த தேவனுடைய சித்தத்தை தான் இது பண்ணணும். ஏன்னா பொதுவாகவே தேவனுடைய நடத்திப்பில் நம்ம போகும்போது சில இடங்கள் வரும்போது நமக்கு திருப்தியான ஒரு ஜோன் வரும். நம்ம நடந்து போகும்போது தேவ சித்தத்தை கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நமக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு ஜோன் வரும். அது வரும்போது என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் அங்கே தங்கிடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போகிறாங்க. கர்த்தர் சொன்ன இலக்கு வந்து கானான் தேசம். ஆனால் அவங்க இடையில வரும்போதே ரூபன் கோத்திரத்தார் தங்களுக்கு ஆடுகள் மிகுதியாக இருக்கிறதுனால ஒரு லேண்டை பார்த்துட்டு உடனே அவங்க வந்து மோசேட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆடுகள் மிகுதியாக இருக்குது, இந்த இடமும் ஆடு மேய்ச்சலுக்கு வந்து நல்ல இடமா இருக்குது, அதனால நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம், நீங்கள் போங்க கானானுக்கு போங்க. கானானுக்கு போய் அங்கே உங்களுக்கு ஏதாவது யுத்தம் சண்டை பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு தகவல் கொடுத்தா நாங்கள் வர்றோம், மற்றபடி நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு காட்சியை நம்ம மனசில் வச்சோம்னா இது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே வரும். அப்போ எனக்கு கர்த்தர் ஒரு இலக்கை நியமிச்சிருப்பாரு. அந்த இலக்கை அடைகிறதுக்கு முன்னால் நான் அந்த இலக்குக்கு முன்னாலேயே ஒரு திருப்தி அடைகிற மாதிரி ஒரு மாய நிலம் ஒன்று நம்ம கண்ணுக்கு அது தோன்றும். வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா செட்டில் ஆயிடுவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நகரம் இல்லை, நிறைய பேர் அந்த வார்த்தை இப்போ பேசுகிறாங்க. ஊழியர் செய்கிறவங்களே நான் செட்டில் ஆகணும்ல, அப்போ இந்த வார்த்தை ஊழியர்களுக்கு அவசியமில்லாத ஒரு வார்த்தை, சாத்தானுடைய தந்திரம். ஆமாம். இப்போ எங்களுக்கு ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஆண்டு இடம் கொடுத்து தேவனுடைய வீடு கட்டினோம். இது போதும், செட்டில் ஆகிற மனநிலையில் வந்துட்டு ஆண்டவர் வந்து அடுத்த ஸ்டெப் போன்றாரு. எனக்கு விருப்பம் இல்லை, அது கஷ்டம் ஆண்டவரே. இப்போ வந்து இதான் நல்லா எங்களுக்கு இருக்குதில்ல, இவ்வளோ ஜனங்க வர்றாங்க, ஜெபத்தை நடத்துகிறோம், ஜெயிப்பிக்கிறாங்க, மிஷனரி அனுப்புகிறோம், நீங்கள் சொன்னபடி செய்கிறோம், இது போதும், அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை அடுத்த ஸ்டெப்போ இன்னும் வந்து 50,000 பேர் கூடி ஜெபிக்கணும் இந்த பெரிய இடம் எழுப்புதல் காலத்துக்கு. நீ எனக்கு விருப்பம், நான் முடியாதுன்னு ஆண்டோடு கொஞ்ச நாள் போராடிக்கிட்டே இருந்தேன். சரி. ஏன்னா அதில் போனால் கட்டடம் அது இது நிறைய சிரமம், பண தேவை இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, பல கொஸ்டின்ஸு. இது வந்து சேஃப் ஆகிட்டோம். இப்போ ஜனங்க வர்றாங்க, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ இது ரெகுலராக போதும், ஊழியத்துக்கு தேவையானது வருது, ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு இருந்தது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அந்த சோதனை வந்தது. அப்போ ஆண்டவர் பேர் இல்லை, நான் இதோட அடுத்த திட்டத்துக்கு கொண்டு போகணும், இந்த எழுப்புதல் உலகெல்லாம் நீங்கள் கொண்டு போகணுமே, அப்போ சுவிசேஷம் உலகெல்லாம் அறிவிக்கப்படணுமே, இந்தியா முழுவதும் சுவிசேஷம் போடணுமே, அப்போ இன்னும் ஜெபிக்கிற மக்கள் அதிகம் வரணும், தேவனுடைய கூடாரம் கட்டப்படணும். அப்படின்போது
ரொம்ப நாள் போராட்டம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வரதான் செய்யும். அப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்தை இலவசமாக கொடுத்தாரு. இந்த தேவனுடைய கூடா இருக்கிற இடத்த ஒருத்தர் இலவசம் வாங்கி கொடுத்துட்டு கர்த்தர் சொன்னார், இடம் தந்துட்டார்ல, நான் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி செய்ய அப்படின்னு ஒரு என்ன புஷ் பண்ணி தான் கொண்டு வந்தார். இல்லை, நாம் இன்றைக்குமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம மினிஸ்ட்ரியை பார்க்கும்போது இப்போ நினச்சா கூட நீங்கள் வந்து எந்த ஊழியம் செய்யாமல் இருந்த இடத்துலேருந்தே ஊழியம் செய்ய முடியும். இங்கேயே ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க, போவாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன இலக்கை நியமிச்சாரோ அந்த இலக்கை நோக்கி நான் பின்தொடர்கிறேங்கிறதுனால நல்லா உங்களுடைய லைஃப்பை நம்ம எடுத்து பார்த்தா ஒரு மாசத்துலயோ அல்லது ஒரு வருஷத்துலயோ மேக்சிமம் நீங்க ஒரு 20 நாள் இங்கே தங்கினாலே முடியுது. மற்றபடியெல்லாம் ஒவ்வொரு நேரமும் இந்த தேசத்துக்கு போ, அங்க போ, அந்த ஜனங்களை சந்தி அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப நமக்கும் வந்து என்னன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் இருந்தா ஓய்வு எடுத்தா நல்லா இருக்குமே. அந்த பிரச்சனை வந்தது, அந்த ஆண்டவரை தாண்டி கொண்டு வர கிருபை கொடுத்துட்டார். அதை தாண்டி போனோம், ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சபைகள், நிறைய ஊழியங்கள் ஒரு லெவல் வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்த உடனே நின்னுறதுனால தேவனுடைய அடுத்த திட்டம் நிறைவேற முடியல. இப்போ இந்த ஆபத்து எப்படி இந்த எழுப்புதல் காலத்துல வரும்னா, இப்போ எழுப்புதல் காலத்துல சபைகளும் ஊழியங்களும் நம்ம இதுக்கு முன்னால பேசின மாதிரி பெருகும், நல்ல ஒரு செழிப்பா வந்து பெருகும். சும்மா அதிகமா வந்து எண்ணிக்கையில பெருகிறத விட ஒவ்வொரு சபையுமே வந்து செழிப்பா பெருகும். அப்ப அந்த நேரத்துல எல்லாருமே இந்த கம்ஃபர்ட் ஜோன்ங்கிற இடத்த தாண்டி போகிற மனநிலை அவங்களுக்கு இருக்கணும். இப்போ எனக்கு வந்து நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் சர்ச்சில் 10,000 பேர் 20,000 பேர் இருக்காங்க, 3 சர்வீஸ் நடத்துகிறோம். இப்படியெல்லாம் பண்ணி இருக்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா இங்கேயே நம்ம இருந்துருவோம். அப்போ இந்த சபையில் சுவிசேஷ ஊழியம் நின்று போயிடும். அவங்க வந்து சபையார் வந்து வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா வர்றவங்களை இருக்கிறவங்கள தக்க வைக்கிற மாத்திரமே பிரச்சனையாக இருக்கும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர மாட்டாங்க. அப்போ இந்த ஒரு ஆபத்து வந்து இந்த எழுப்புதலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பவே நம்ம பார்க்கும்போது ஒரு சபை குறிப்பிட்டெல்லாம் வளர்ந்துச்சுன்னா போதும் பிரதர், நல்லா இருக்கு, இப்படியே நம்ம செட்டில் ஆயிடுவோம். ஒரு 4,000 பேர் இருக்காங்க நம்ம சர்ச்சில், தசம்பாகம் கொடுக்குறாங்க, மற்ற சபையினுடைய செலவு, வீட்டு செலவு எல்லாத்துமே சரியாக போயிடுது. போதும், இதுக்கு மேலே எதுக்கு போய் இறங்கி உள்ளே போய் இந்த மாதிரி ஊழியம் செஞ்சு அப்படின்னு. அப்போ எப்போவுமே ஒரு மனிதன் தான் பிடிக்கப்பட்ட இலக்கை மனசில் வச்சுட்டா போதும். இந்த ரூபனுக்கு அப்படி தான் நடந்தது. அந்த ரூபன் கோத்திரத்தார் வரும்போது அவங்களுக்கு ஆடு மாடுகள் மிகுதியாக இருக்கிறதுனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க, போதும், இதுவே வந்து கர்த்தர் சொன்ன பூமி மாதிரி தான் இருக்குது, பாலும் தேனு ஓடுகிற பூமி. கர்த்தர் வந்து மனிதர்களுக்கு சிறப்பான பூமியை சொல்கிறாரு, இவன் ஆடு மாடுகளுக்கு சிறப்பான பூமியை சொல்லிட்டு இங்கே நிற்கிறேங்கிறாங்க. அப்போ தன்னுடைய மந்தைக்கு இது சிறப்பான பூமி அப்படின்னு இந்த மாதிரி சோதனை வரும் கண்டிப்பாக காலத்தில். ஆமாம். அப்போ இதை நம்ம வந்து மீறணும் அப்படின்னா நமக்கு என்ன இலக்கு வச்சிருக்கிறாருங்கிறது வந்து எல்லாருடைய மனசில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் வந்து டைவர்ஷன் ஆகும். அந்த எழுப்புதல் வந்து மறந்து போகிற மாதிரி வரும், அல்லது எழுப்புதல் ஒரு வேளை மிரட்டப்பட்டு இது மாதிரி வந்து நிறுத்தப்படுற மாதிரி வரும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த எழுப்புதல் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். அப்போ அதுக்காக நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறணும். அப்புறம் எழுப்புதல் வந்து உண்டாகி அதில் ஒரு குறிப்பிட்ட தலைமுறை அவங்க தான் அதுக்கப்புறம் அந்த எழுப்புதலை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைப்போம், அவங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. நம்ம வந்து கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். அப்போ இது போகிறதுக்கு முன்னால் இவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து அவங்கள எப்படி வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், அதுக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும். இந்த 3 கட்டமாக இந்த ஜெபங்கள் வந்து பிரிக்க முடியும். அதில் முதல் கட்டமாக நம்ம வந்து பார்க்க போகிறது, நான் அந்த சில காரியங்களை சொல்கிறேன், அதை ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யலாம்ங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். முதல் காரியம், எழுப்புதலில் கர்த்தரை யாரை வந்து பயன்படுத்த போகிறாருன்னு ஒரு இது இருக்குது. அவங்க மூலமாக தான் அந்த எழுப்புதலை வந்து நகர்த்துவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் பார்த்திங்கன்னா மோசே, ஆரோன், அதுக்கப்புறம் அந்த டீம் கொஞ்சம் பெருசாகி அப்புறம் யோசுவா, காலேப் போன்றவங்க வர்றாங்க. இவங்க வந்து அந்த எழுப்புதலுடைய விதைகள், மூல ரூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை வச்சு தான் அந்த எழுப்புதலை நகர்த்துவாங்க. அப்போ அவங்க ஒன்று. அதுக்கப்புறம் அவர்களை கர்த்தர் எழுப்பின உடனே அவங்க கூட ஒரு குரூப் வந்து சேருவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த எழுப்புதல் வந்து பெருசாக்கி கொண்டு வருவாங்க. அப்போ இந்த ஆரம்பத்தில் வந்து எழுப்புதலுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்த போகிறாரோ அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கர்த்தருடைய அற்புதங்களை பிரத்யட்சமாக பார்த்தவங்களாகவும் உணர்ந்தவர்களாகவும் இருக்கணும். முதல்ல கர்த்தர் மோசே அழைத்த போது மோசே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை பார்க்குறாரு. அது பார்த்தா தான் நீங்கள் தொடர்ந்து அந்த எழுப்புதலில் ஓட முடியும். அவரோட பார்த்து அவர்கிட்ட பர்சனலாக பேசி
ஒரு அற்புதத்தை அவர் கை மூலமே செய்ய வச்சு ம். அவருக்கு அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் கர்த்தர் வந்து அவருக்கு செய்கிறாரு. அப்போ அது மாதிரி முதல்ல இந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க சும்மா சாதாரணமான ஆட்களாக பிரசங்கம் பண்ண தெரிஞ்சால் போதும், ஒரு சபை நடத்த தெரிஞ்சால் போதும்னு இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கண் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். கண் திறக்கப்பட்ட தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தணும். ஆமாம், தேவனுடைய வல்லமை முதல்ல இவங்க வந்து உணரணும். உணரணும் இவங்களுக்கு. அதில் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலுமே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் சொல்லும்போது அந்த முதல்ல எழுப்புதலுக்கு இப்போ யாரை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா 12 அப்போஸ்தலர்களும் அது மொத்தமாக சேர்த்து ஒரு 120 சீஷர்கள் இருக்காங்க. ஆமாம், சீஷர். அப்போ அந்த அப்போஸ்தலர்களை தான் முதல்ல பயன்படுத்துகிறாரு. அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா அப்போஸ்தலர் 1:3 ம். ம். அவர் பாடுபட்டு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ முதல் அற்புதம் நமக்குள்ள நடக்கணும். ம். யாரை கர்த்தர் வந்து எழுப்பியிருக்காரோ, மோசையினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மோசைக்கு வந்து பர்சனலாக ஒரு அற்புதம், தேவனோட கூட ஒரு தொடர்பு வந்து இருந்தது. இது இல்லாமல் நம்ம இந்த அற்புதத்தை இந்த எழுப்புதலை பிறப்பிக்க நினைச்சா நம்ம இடையிலே வந்து தளர்ந்துருவோம், நம்முடைய விசுவாசம் குறைஞ்சிரும். இப்போ முதல்ல நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். ஓகே. அப்போ வந்து பர்சனலாக காரியங்களை கர்த்தரே பேச விரும்புகிறார். என்னென்ன மாதிரி காரியங்கள் அப்படிங்கிறத கர்த்தர் வந்து பேச விரும்புகிறார். இது தேவன் வந்து எழுப்புதலில் பயன்படுத்தக்கூடிய, எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மாடல். அதில் செய்வாங்க. அப்போ இவர்கள் வந்து முதல்ல அற்புதம் நமக்குள்ளே நடக்கணும். அது மாதிரி புதிய ஏற்பாடுல பவுலுக்கு தரிசனம், முதல் அற்புதம் அவருக்குள்ளே நடக்குது. ஆண்டவரை தரிசித்தேன், அவருடைய குரலை கேட்டேன், அதில் தான் உறுதியாக நிற்கிறாரு. அது மாதிரி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசு டைரெக்டாக பேசி அவங்கள அற்புதம், பிசாசு துரத்துங்க, வியாதி குணமாக்குன்னு எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆமாம். ஓகே. அப்போ முதல்ல இந்த எழுப்புதல் திட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு முதல் திட்டத்தில் பயன்படுத்தக்கூடியவர்கள் ஒரு பர்சனல் இன்ட்ராகேஷன், ஆண்டவரோட வந்து பர்சனலாக ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு இருக்கணும். நம்ம வந்து யாருக்கு வேலை செய்கிறோம், எதுக்கு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத அவரோட கூட ஒரு நெருங்கின தொடர்பு முதல்ல இவங்களுக்கு வந்து ஏற்படணும். அது ஏற்படாமல் சும்மா அவங்களா உற்சாகப்பட்டு இது நல்லா இருக்குதே, இந்த ஊழியம் நல்லா இருக்கு, நம்மளும் செய்வோன்னு வந்தால் அவங்கள தான் சாத்தான் எடுத்து பயன்படுத்தவும் அவருடைய பலவீனங்களை தான் எடுத்து உபயோகப்படுத்தவும் அது வாய்ப்பாக அமைஞ்சிரும். அப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் எழுப்புதல், முதல் ப்ரேயருங்கிறது அந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து பர்சனலாக கர்த்தர் தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருக்கும் பிடிக்கும். கர்த்தர் வந்து அவங்களோட கூட இடைப்பட்டு அவரே காரியங்களை வெளிப்படுத்தி பேசுகிற மாதிரியும். ஏன்னா கர்த்தர் வந்து பேசினா எனக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கணும், பேசுகிறது மூலம் கேட்கணும், கேட்டால் அர்த்தம் விளங்கணும். அப்போ தான் நான் வந்து ஒரு காரியத்தை லீட் பண்ணிட்டு போக முடியும். அப்போ இந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் சபை தலைவர்களாக இருக்கலாம், சுவிசேஷர்களாக இருக்கலாம், ஊழிய ஸ்தாபகர்களாக இருக்கலாம். அவங்களால தான் இதை கொண்டு போக முடியும். அப்போ இதுக்கு வந்து விசுவாசிகளையும் ஜெபம் பண்ணணும். இந்த எழுப்புதலை நகர்த்துறவங்க, நடத்த போகிறவங்களுடைய கண்களை திறக்க பிடிக்கும். அவங்களோட கூட கர்த்தர் அவங்க மூலமாக அற்புதங்களை செய்ய பிடிக்கும். கர்த்தர் தான் அதை சொல்கிறாருங்கிறத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி பர்சனலாக தேவனோட கூட ஒரு தொடர்பு இருக்கணும். கண்ணை மூடுனா பரலவும் தெரியணும், காதை மூடினீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறாரு எல்லா இடத்துலையுமே. அப்போ இதுக்கு வந்து விசுவாசிகளும் நம்ம வந்து ஜெபம் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்னென்னா, கர்த்தர் வந்து இந்த எழுப்புதலில் இவங்களை வந்து ஒரு விதையாக பயன்படுத்துகிறாரு. அடுத்து வந்து தன்னுடைய ஜனங்கள், விசுவாசிகள், அவங்கள கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்போ இந்த ரெண்டாவது காரியம் என்ன நடக்குதுன்னா, மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் கர்த்தர் பேசிட்டு நீங்கள் போய் உங்களுடைய ஜனத்துக்கு இதை காட்டுங்கன்னு சொல்கிறார். அப்போ நேராக இப்போ போகிறது வந்து விடுதலையாக்கப்படனா பார்வோன்ட்ட தான் போகணும். ஆனால் தன்னுடைய ஜனங்கள்கிட்ட போய் இந்த அற்புதங்களை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த அற்புதம் சபைகளில், நம்முடைய ஊழியத்தில், நம்ம கூட ஊழியங்கள் இருக்கிறவங்க நடுவில் நம்ம மூலமாக கர்த்தருடைய அற்புதங்கள் வந்து நடத்தப்படணும். அப்போ அந்த மாதிரி வரும்போது யாத்ராகமம் 4:29-31 மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் கூடி வரச் செய்து கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை செய்தான். கர்த்தர் வந்து 3 அற்புதம் செய்ய சொல்றாரு. ஒன்று அந்த கை கோலை நழுவு விடுறாங்க, இன்னொன்று தன்னுடைய கையை உள்ளே போட்டு எடுத்த உடனே குஷ்டமாகுது, அப்புறம்
மறுபடியும் கை போட்டு எடுத்தோடனே. மூணாவது வந்து அந்த தண்ணீரை எடுத்து நிலத்தில் ஊற்ற சொல்கிறாங்க. ஊற்றினோடனே தண்ணி வந்து ரத்தமாகுது. இந்த 3 அற்புதங்களை சொல்லி இதை போய் உங்கள் ஜனங்களிடத்துல காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2வது கர்த்தருடைய வல்லமை எங்கே வெளிப்படணும்னா, தேவ ஜனங்கள் நடுவில் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு நம்ம கூட நம்ம சபையிலேயோ ஊழியத்திலோ இங்கே வந்து முதல்ல இந்த அற்புதங்கள் வந்து நடத்தப்படணும். அப்போ தான் விசுவாசம் பலப்படும். அப்போ தான் விசுவாசம் பலப்படும். ஏன்னா நம்ம இவங்களை வச்சு தான் அடுத்த காரியம் செய்ய போகிறோம். அப்போ முதல்ல நடத்துகிறவங்களுக்கு, அப்புறம் வந்து நம்ம கூட இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு உள்ளே வந்து அற்புதங்கள் நடக்கணும். அந்த அற்புதங்கள் இதுவரைக்கும் நம்ம சொல்லப்பட்ட அற்புதங்களை போல இல்லாமல், ஒரு தலைவலி குணமாச்சு, காய்ச்சல் குணமாச்சு இல்லாமல், இது வந்து அவங்களுடைய விசுவாசத்தை இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதங்களாக அது வந்து இருக்கணும். ஒரு கை கோலை நழுவுட்டனே பாம்பானதும் அதை பிடிச்சதும் அது அந்த ஜனங்கள் பார்க்கும்போது ஆச்சரியம். ஆண்டவர் சொல்ல, ஒருவேளை இதை நம்பலைன்னா நீ உன்னுடைய கையை மறுபடியும் உன்னுடைய வஸ்திரத்துக்குள்ளே போட்டு மறுபடியும் எடு அப்படிங்கிறார். 3வது அதையும் நம்பலைன்னா அந்த தண்ணி எடுத்து ஊற்று, அப்போ நம்புவாங்க. அப்போ இதை செஞ்ச உடனே ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஆமாம். அப்போ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கினார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு, நம்ம ஜனங்கள்கிட்ட பேசுறோம். கர்த்தர் நேரடியாக எனக்கு அற்புதம் செய்கிறாரு, நான் வந்து ஜனங்களுக்கு முன்னால் அற்புதம் செய்கிறேன். அப்போ வந்து ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்கான அற்புதங்கள் வந்து நடத்தப்படணும், சபைகள்லையும் ஊழியங்கள்லையும் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தேவனுடைய இதுக்காக ஜெபிக்கணும். ஒரு சபை இருந்துச்சுன்னா எங்கள் சபையில் வந்து சபையார் நடுவில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். அதை சின்ன சின்ன காரியங்கள்லாம் சொல்லி அதை இது பண்ணி அப்படி கொண்டு இவ்வளோதான் கர்த்தருடையது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஒருத்தர் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறது தான் நம்ம மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரியான காரியங்கள் வந்து சபைகளுக்குள்ளே நடக்கும்படி நடக்கணும், நம்ம ஜெபிக்கணும். 3வது வந்து என்னன்னா, இது வந்து ஒன்று வந்து அதை நடத்துகிறவங்களுக்கு உள்ள அற்புதம், 2வது வந்து விசுவாசிக்கும்படிக்கான நடக்கிற அற்புதம் விசுவாசிகள் நடுவில், 3வது எதிரிகளை பயமுறுத்துவதற்கான அற்புதம். அதை பார்த்த உடனே அவனுக்குள்ள வந்து பயம் வரணும், ஓ இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அதை வந்து தேசத்தில் பொது வெளியில் பப்ளிக்கில் எதிர்க்கிறவர்களுக்கு முன்னால் கர்த்தர் வந்து தன்னுடைய அற்புதங்களை நிறைவேற்றி காமிக்கணும். 3வது கட்டமாக என்ன செய்கிறாரு, யாத்திராகமம் 7, 8, 9, 10 கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்தில் ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களுடனே சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாச்சு. இப்போ முதல் அற்புதத்தை நாம் பெறணும், 2வது அற்புதத்தை என் ஜனங்கள் நடுவில் அதை காட்டணும், 3வது அற்புதம் சத்துருக்களுக்கு நடுவில் காமிக்கணும். வெளியில் அதிகாரங்களுக்கு நடுவில், தேசத்தில் புறஜாதிகளுக்கு நடுவில், கர்த்தரை நம்பாதவர்கள் நடுவில், சூனியக்காரர்களுக்கு நடுவில், மந்திரவாதிக்கு நடுவில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். இது வந்து முதல் கட்டம். இதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். இது 3 காரியத்துக்கும் ஜெபிக்கணும். இப்படி வந்த பிறகு தான் அந்த ரிவைவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எதிரிகளுடைய பலம் வந்து குறையும், விசுவாசிகளுடைய விசுவாச பலம் வந்து வர்த்திக்கும். 3வது நடத்துகிறவங்க ரொம்ப திடமாக அவங்கள வந்து நடத்திட்டு போவாங்க. மோசே பின்னிட்டே பார்க்கல இல்லை கடைசி வரைக்கும், அது மாதிரி. ஏன்னா அந்த அற்புதம் ஆண்டவர் வந்து தெளிவாக காமிச்சதுனால ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக நின்னாரு. அப்போ இதுக்காக விசுவாசிகள் எல்லாருமே நம்ம ஜெபிக்கணும் மனசில் வைத்து. அப்போ எழுப்புதலுக்கு தெரிந்து கொண்ட அந்த தேவ மனிதர், ஆண்டவர் பயன்படுத்த போகிற பாத்திரம், அவங்களுக்காக எல்லாருமே ஜெபிக்கணும். ஆமாம். அதில் வந்து அப்போது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரத்தில் அவங்க அந்த எழுப்புதல் ஆரம்பித்தோடனே கொஞ்சம் மிரட்டப்பட்டவுடனே ஒரு அழகான ஜெபம் பண்ணுறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. உம்முடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லும்படி அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த விசுவாசிகள் இந்த ஊழியர்களுக்காக அப்படி அழகான ஒரு ஜெபம் செய்கிறாங்க. அப்போ எல்லா விசுவாசிகளுமே என்னங்க பாஸ்டர், இந்த சுவிசேஷகர், இந்த ஊழியக்காரர், இந்த மிஷினரி
அவர்கள் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி செய்து வசனத்தை தைரியமாய் பேசுவதற்கான கிருபை தாருன்னு ஜெபிக்கணும். இது ஒரு மாடல் ப்ரேயர் தான். கண்டிப்பாக. அப்போ இதுக்காக ரெகுலராக ஜெபம் பண்ணினா அந்த காரியம் நடக்கும். அதாவது நான் வந்து ஒரு பட்டணத்தில் என்னுடைய ஊழியக்காரன் நண்பரை பார்க்க போயிருந்தேன். அது ஒரு சனிக்கிழமை. அப்போ சாயங்கால நேரம் வந்தவுடனே ஒரு ஜெபம் இருக்குது, போயிட்டு வரலாமான்னாங்க. ஜெபிக்க தானே போகலாம், தான் நம்ம வேலை வாங்க போகலான்னு சொன்ன உடனே அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். பெரிய சர்ச்சு கேம்பஸ், சிஎஸ்சி சர்ச்சு கேம்பஸ் தான். ஆனால் சர்ச்சு மூடி இருக்குது, லைட்டெல்லாம் ஒன்றும் காணும். என்ன பிறகு ஜெபம் நீங்கள் சர்ச்செல்லாம் மூடி இருக்குது அப்படின்னு. இல்லை வாங்கன்னு கூப்பிட்டு போனால் அந்த சர்ச்சு மூடி இருக்க ஃப்ரண்ட் வாசல் மண்டபம், சரி, அதில் சின்ன லைட் எரியுது. அங்கே ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அப்போ இங்கே தான் ஜெபிக்க போகிறோம். நான் சர்ச்சில் ஜெப கூட்டம் நினச்சேன். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனால நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து எல்லா சனிக்கிழமையும் இந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? எங்கள் பாஸ்டரை கர்த்தர் வல்லமை பயன்படுத்தணும், ஆராதனையில் தெய்வ மகிமை வெளிப்படணும், அற்புத அடையாளம் நடக்கணும்னு நாங்கள் ஒரு 4-5 பேர் மண்டபத்தில் சனிக்கிழமை தோறும் ஜெபிக்கிறோம். அவங்க கூட சேர்ந்து நானும் ஜெபிச்சேன் அன்னைக்கு. சரி, ஜெபிச்சனால என்ன நடந்ததுன்னு, இப்போ எங்கள் சர்ச்சு சிஎஸ்சி சர்ச்சு தான். ஆராதனையில் பிசாசு ஓடுது. அந்த பாஸ்டர் ஜெபம் வியாதேச சுகமாகுறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு புரஜாதியார் சர்ச்சுக்கு வர்றாங்க. அப்போ நடக்குது இல்லை? கண்டிப்பாக ஜெபிச்சா. கண்டிப்பாக. இப்போ ஜெபம் பண்ணாமல் நிறைய பேசுகிறாங்க கிறிஸ்தவங்க. அதான் ப்ராப்ளம் என்னென்னா, பிரச்சனைன்னு பேசி 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 பெருசாக்கி அவரு தப்பு இவரு தப்பு, அது சரியில்லை இது சரியில்லைன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாலே சபைகளுக்குள்ளே தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த எழுப்புதல் திட்டம். அப்போ இதுதான் நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டியது. எல்லா தேவ பிள்ளைகளும் விசுவாசிகளும் உங்கள் சபை பாஸ்டர், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள், மிஷினரிகள், அவங்க மூலமாக எழுப்புதல் திட்டம் நிறைவேற அற்புத அடையாளம் நடக்கணும். கர்த்தர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தணும். அவங்க மூலமாக பெரிய காரியம் நடக்கணும்னு தவறாமல் ஜெபிக்கணும். நம்ம ஜெபித்தா நீங்கள் மாற்றத்தை கட்டாயம் பார்ப்பீங்க. முதல்ல அந்த ஊழியக்காரங்களுக்குள்ளே மாற்றம் வந்துடும். இவங்க ஜெபமே மாற்றத்தை உண்டாக்கிறோம். அப்போ ஜெபிக்க கட்டாயம் இந்த காரியம் நடக்கும். முதல்ல நம்மக்கிட்ட வருகிற ஜனங்கள், கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறவங்க இந்த அற்புதங்களை காண்றதுனால அவங்களோட விசுவாசம் வந்து உறுதிப்படும். அவங்கள உட்கார வச்சு சும்மா டீச்சிங் மாதிரி பேசிக்கிட்டே இருந்துட்டு அனுப்பிட்டான். அவங்க நாளைக்கு ஒரு சோதனையோ பிரச்சனையோ வரும்போது நம்ம சொல்லப்பட்டதான் கேட்டிருக்காங்க ஒழிய அவங்க பர்சனலாக எதையும் அனுபவிக்கல. அதனால அவருடைய விசுவாசம் ஒரு அளவில் தான் நிற்கும். அப்ப இனி இந்த எழுப்புதல் காலம் வரணும்னா முதல்ல சபை வளாகங்களுக்குள்ள கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்கள் நடக்கணும். இப்ப இதுல வந்து இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். வந்து கர்த்தர் வந்து பயன்படுத்துற பாத்திரங்கள், கர்த்தர் யாரை எழுப்புதலுக்கு பயன்படுத்துறாரோ அந்த கீ பர்சன்ஸ் சொல்லுவோம்ல, அவங்க வந்து அந்த கீ பர்சன்ஸ் பர்சனலா தேவனோட கூட ஒரு தொடர்பு வைக்கணும். அதுக்கு வந்து வழி என்னன்னு கேட்டா, அவங்க கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். இவங்க வந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது தான் 40 நாள் அளவும், அப்போ வந்து அவங்களுக்கு எந்த ஊழியமும் கர்த்தர் கொடுக்கல. 40 நாள் அளவும் தன்னை அவர் வந்து நிரூபிக்கிறதுக்கும் தன்னை மெய்ப்பிப்பதற்கும், நான் உயிரோட தான் இருக்கிறேன், உங்க கூட தான் இருக்கிறேன்னு பல அற்புதங்களை இவங்களுக்கு காமிச்சார். ஆமாம், இந்த அற்புதங்கள் வந்து பொது வெளியில ஜனங்களுக்கோ இல்லை, கர்த்தர் வேற எதுவுமே காமிக்காம முதல்ல நீ ஊழியம் செய்ய போற, முதல்ல நீ பாரு அப்படின்னு வச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, இந்த ஒரு சபையவோ ஒரு ஊழியத்தை நடத்திட்டு போகிறவங்க அவங்க தனிப்பட்ட ஜெபத்தில் வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அந்த தனிப்பட்ட ஜெபத்திலையுமே தேவனோட இருக்கிற அந்த அனுபவங்கள் பெறுகிற ஜெபம் இருக்குல்ல, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் விளக்கத்தின்படியான ஒரு சின்ன ஜெபம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது கூட சொன்னீங்க, நான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்கிட்ட பேசுவார். நான் வந்து இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்கணும், இன்னைக்கு வந்து இந்த செய்தி அந்த அந்த ப்ரோக்ராம் எப்படி அமையணும் அப்படின்னு. அப்போ இது என்னன்னா தேவனுக்கும் நமக்கு இடையில ஒரு பர்சனல் கனெக்ஷன். அப்போ இதை இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இவங்க வந்து தெளிவாக இவங்களுக்குள்ள நிறைய அற்புதங்கள் நடக்கணும். இப்போ நான் வந்து ஊழியத்துக்கு வந்த போது, நான் ஊழியத்துக்கு வந்து ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு காலையிலேயே அதிகாலையில் நான் தேவ தரிசனங்களை பார்த்தேன். நான் முதல் நாள் ராத்திரி அப்போதான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு கூட்டத்துக்கு போகிறேன். ஒரு ஆல் நைட் ப்ரேயரு, ஒரு மாடியில் வந்து ஆன்லைன் நடக்குது. சும்மா ஒரு 50 பேர் இருக்கிறாங்க.
அந்த ஐயா அந்த ஊழியக்காரர் வந்து அதை நடத்துகிறாரு. நான் போகும்போது கடைசியாக ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு அந்த காம்பவுண்டு கிட்ட போட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் மேலே போகிறேன். எனக்கு எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. சொன்னாங்க, வந்திருக்கேன், அவ்வளோதான். அப்போ அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி உனக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். என்னை வந்து பிடிச்சிருக்கிற கட்டுக்கள்லேருந்து நான் விடுதலை ஆகணும். என் காதில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, அது கர்த்தர் பேசுகிறாருன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே என்னுடைய முகத்தில் ஒரு ஐஸ் வாட்டர் ஒரு பக்கெட் எடுத்து விசிறி அடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீலிங். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் அப்போ தான் அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை நான் வந்து ருசிக்கிறேன் என்னுடைய சரீரத்தில். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு திணறி முழிச்சு பார்த்தா ஒன்றும் தெரியல, ஆனால் மனசு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அது எந்த குழப்பம் பிரச்சனை எதுவுமே இல்லை. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நமக்கு ரட்சிக்கப்படும்போது நமக்கு ஒரு தெரியும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது முடிச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாடணும் போல் இருக்குது, அப்படியே வந்து ப்ரைஸ் பண்ணணும் போல் இருக்குது, என்னவோ தெரியும். அப்படி முடிச்சுட்டு நான் வந்து காலையில் ப்ரேயர் முடியுது. நான் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் சரோஜினி பார்க் இருக்கும், அந்த பார்க்கில் தான் முதல்ல உட்காந்துனேன். காலையில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு ராமநாதபுரத்துக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் விடியற் காலை நேரத்தில் 4 மணி 4:30 மணிக்கு வந்து அந்த அந்த தூணில் அப்படி சாஞ்சு உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் நான் வேற ஒரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் எங்கே இருக்கிறேன்னே தெரியல. முதல் நாள் முதல் அனுபவம். ஒப்பு கொடுத்து அந்த கர்த்தர் தொட்ட அன்னைக்கே முதல் நாள் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சில நிமிஷங்கள் அங்கே வந்து நடந்த சில காட்சிகள் இதெல்லாம் பார்த்து எனக்கு அது என்னன்னே புரியலை. அப்புறம் அது வந்து உண்மையிலே நடக்கிற மாதிரி தெரியுது என்னை சுற்றி. என் கை காலெலாம் கட்டியிருக்கிறாங்க. என்னை எங்கே ஒரு இடத்துல இழுத்து கொண்டு அப்படி தலை குப்புற நான் அப்படி முகம் குப்புற கீழே விழுந்து கிடக்கேன். முன்னால் பார்த்தா ஒரு கல்லினாலான ஒரு சிங்காசனம் மாதிரி இருக்குது. தீவெட்டியெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு கருத்த உருவம் உள்ள ஒரு மனிதன் உட்காந்துருக்கான், சாத்தான். அப்போ உட்காந்துருக்கும் சுற்றி நிற்கிறது எல்லாமே அதே மாதிரி இருக்குது. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா என்னை வந்து நிமித்தி நிற்க வச்சுட்டு அவங்க கேட்குறாங்க, எங்களை விட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா, நீ எங்களை விட்டு போறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். எப்படின்னா க்ளோஸ் அப்பில் வந்து அப்படி மிரட்டினோடனே எனக்கு அப்படியே முகத்தை அப்படி கீழே தொங்க போட்டிருக்கேன். எனக்கு கோபமும் எரிச்சலும் வருது. ஆமாம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்கிறேன், இனிமேல் இவன் நமக்கு உதவ மாட்டான், இவன் அடித்து நம்ம இடத்துலேருந்து வெளியே போட்டுருன்னு சொன்னோன்னே அடிக்கிறாங்க ஒரு சவுக்கு வச்சு. அது உண்மையிலே என் சரீரத்தில் விழுந்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் எனக்கு. அவன் பேசுகிற சத்தம் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. ஒரு மாதிரி எக்கோவா பயங்கரமாக அது கேட்கும்போது நேருக்கு நேர் நடக்குது அப்படியே. அப்புறம் என்னை அடித்து அந்த கையில் கட்டின சங்கிலியோடு அப்படியே இழுத்து கொண்டு போய் வெளியே ஒரு இடத்துல கொண்டு போடுறாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா வெட்ட வெளி மைதானம் மாதிரி இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. அப்போ வானத்தில் வந்து ஒரு அருகோண வடிவத்தில் அருகோண பட்டகம் மாதிரி ஒரு லைட்டு மாதிரி ஒரு வெளிச்சம், அது ஒரு சேட்டலைட் மாதிரி வச்சுங்களேன், அது அப்படியே வானத்தில் வர்ற மாதிரி தெரியுது. அங்கேருந்து மேலேருந்து ஒரு 2 பொருள் கீழே விழுகுது. அப்போ என் மனசில் அது வந்து உனக்கு உரியது, நீ போய் எடுத்துக்கன்னு. என்னால் இப்போ நிற்க முடியல, நடக்க முடியல. சரீரத்தில் அடித்து தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபீலிங் இருக்குது. நான் அப்படியே தவழ்ந்து அப்படியே வந்து அப்படி ஊர்ந்து தரையில் போய் 2 மேலே கை வைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு புஸ்தகம், இன்னொன்று வந்து வெள்ளை கலரில் ஒரு ஜோடி செருப்பு அது இருக்குது. அது 2 மேலே அப்படி கை வைக்கிறேன். அப்படி முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன். பார்க்கல, உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது, என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தரிசனம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த ஒரு பயம். அப்புறம் வந்து மறுபடியும் ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்போ நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறேன், 3ஆவது வருஷம். எங்கள் கல்லூரியில் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விட்டு விலகிட்டு கிளாஸ் இல்லாத அறைகளில் ரூம்களில் நான் தனியாக போய் மத்தியானம் எங்களுக்கு கிளாஸ் இருக்காது, அதில் அந்த கிளாஸ் ரூமை மூடிக்கிட்டு அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ண தெரியாது, புதுசு. ஆமாம், ஆண்டவர்கிட்ட அப்படியே சும்மா அப்படியே உட்காந்து இந்த பைபிள், சின்ன பைபிள் ஒன்று வச்சுருப்பேன், படிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும். அப்பவும் ஒரு தடவை கண்கள் திறக்கப்பட்ட ஒரு தரிசனம் பார்த்து. கண்கள் திறந்துருக்கு. எங்கள் மேலே உள்ள 3ஆவது ஃப்ளோரில் உள்ள ஒரு கிளாஸ் ரூமு. அந்த கிளாஸ் ரூமில் நான் வந்து உட்காந்து அந்த ஒரு பெஞ்சு அந்த இதில் டெஸ்கில் உட்காந்து ஜெபம் இது பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கத்தில் வந்து ஜன்னல், அந்த ஜன்னலில் வந்து யாரோ டொக்குன்னு தட்டுற மாதிரி இருந்தது. காக்கா ஏதாவது இருந்தால் கூட தட்டும். அது பார்க்குறேன். இந்த ஜன்னல் வந்து லேசாக திறக்கிற மாதிரி திறந்து ஒரு சங்கிலி, அது அப்படியே ஒரு பாம்பு வந்தால் எப்படி வருமோ அப்படி வருது. சங்கிலி அப்படி பாம்பு மாதிரியே நெளிஞ்சு வருது. இந்த பக்கத்துலேருந்து ஒரு சங்கிலி வருது. இது நான் எப்படி பார்க்குறேன்னா நேராகவே பார்க்குறேன். கண் திறந்திருக்கு. இது என்னன்னு எனக்கு புரியல. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு வந்து கர்த்தரை கொஞ்ச நாள் பிறகு தான் பார்த்தேன்.
முதல்ல பார்த்தது முழுசும் இந்த சாத்தான் காரியங்கள் தான். அப்போ இதெல்லாம் வந்து முன்னால் வந்து என்ன செய்யுதுன்னா, நான் அது இங்கே தப்பிச்சு ஓடன்னு பார்க்குறேன். என் காலை வந்து சுற்றி அப்படி கட்டுது, கையை சுற்றி கட்டுது. நான் அப்படியே வந்து மயக்கமாகிற மாதிரி ஆகிறேன். முதல்ல பார்த்த அதே விஷன் மறுபடியும் அந்த இதில் சிங்காசனத்தில் உட்காந்து எனக்கு பயமாயிருச்சு, இது என்னமோ நடக்குதுன்னு. நான் அப்போ தான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு சபை பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், இது என்னன்னு. அவருக்கு சொல்ல தெரியல. அவர் தெரியல தம்பி, ஜெபம் பண்ணுறேன் நான், இது என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து நான் என்னுடைய காலையில் அதிகாலையில் என்னுடைய பெட்டில் படுத்திருக்கேன். படுத்துட்டு கண்ணு முழிச்சிட்டேன். மூணாவது நாள் கண் முழிச்சிட்டு இப்படி கையை அப்படி வச்சு படுத்திருக்கேன். இந்த கையில் ஒரு மாதிரி குறுன்னு ஒரு இது ஏதோ என்னுடைய தோல் அப்படியே வந்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்படி பார்க்குறேன், கண்ணை முழிச்சு பார்க்குறேன், தூக்கத்தில் இல்லை, முழிச்சு பார்க்குறேன். ஒரு பெரிய வண்டு, இந்த வண்டு என் சரீரத்தில் தொலைச்சிட்டு வெளியே போகுது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து இன்னொரு வண்டு, கழுத்துக்கிட்ட ஒன்று, காலுக்கிட்ட ஒன்று, அப்படியே உடம்புல இருந்து வண்டு, கருப்பு வண்டு அப்படியே வந்து வெளியே போய் அப்படியே போகும்போதே அது ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி பட்டு அப்படியே எரிஞ்சு கீழே விழுகுது. அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த இந்த சத்ரு தன்னுடைய கிரியைகள் உடம்பு விட்டு வெளியே போகிறத தரிசனத்தில் பார்க்கல, கண்ணை முழிச்சு நான் படுத்திருக்கும் போதே பார்க்குறேன். அப்படி ஒவ்வொன்றில் இருந்து அப்படி வெளியே வருதுன்ட்டு. அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு நம்ம இது வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லி, இந்த ஆவிக்குரிய காரியங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்திருக்கோம் ஒரு 21-22 வயசு வரைக்கும். இதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு சொல்லித்தான் அப்போ இனி நம்ம வந்து தேவனை நம்ம தெரிஞ்சுக்கிறணும்னு சில புஸ்தகங்கள் வாங்கி, நான் ரொம்ப படிப்பேன் எப்போவுமே இப்போ வரைக்கும். அப்போ இந்த புஸ்தகங்கள் வாங்கி படிக்கும்போது சாது சுந்தர் சிங் புஸ்தகத்தை படித்தேன். படிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் கர்த்தரை எப்படியா தரிசிச்சிடணும், நம்ம கண் திறக்கப்பட்டது சாத்தானத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கர்த்தரிடத்துல காத்திருக்கல. இதில் நல்ல ஒரு சத்தியம் மக்களும் புரிந்து கொள்ளணும். ரட்சிப்புன்னா என்ன, ரட்சிக்கப்பட்ட பாவமன்னிக்கப்பட்ட ரியல் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட ஆத்மா சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வருவதுதான் ரட்சிப்பு. ஆமாம். அப்போ என் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதுவரைக்கும் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே அவனுடைய பிடிக்குள்ளே இருந்தேன். ஆண்டவர் கிருபையா அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறாரு. அதுதான் இந்த தரிசனம். அதுக்கப்புறம் நான் என்னுடைய சாட்சியில் அடிக்கடி சொல்கிற மாதிரி 7 மணி நேரம் காத்திருந்து ஜெபித்து 7வது மணி நேரத்தில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். நான் அதுவுமே முகமுகமாக பார்த்தேன், நேருக்கு நேராக. அது பார்க்கும்போது நான் வந்து மயக்கமாய் கீழே விழுந்து, நான் ரொம்ப எனக்குள்ளே மறுபடியும் அந்த உணர்வு திரும்ப வந்து நான் எப்படி எழும்பணும்னு சொல்லி எழும்பணும்னு தோணுது, எந்திரிக்க முடியல என்னால். கையெல்லாம் அப்படி மரத்து போன மாதிரி இருக்குது. அப்போ நான் வந்து அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருக்கும் போது என் சரீரம் கீழே கிடக்கிறதையும் நான் நிற்கிறதையும் பார்த்தேன் அந்த இடத்துல. எனக்கு பயமாயிருச்சு. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னை மாதிரியே இருக்குது. இதே மாதிரியே ஒரு ஆள் அப்படி நிற்குது. அப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கினி, நெருப்பு. அந்த நெருப்புக்குள்ளே மின்னல் மாதிரி ஒருத்தர் நிற்கிறார். அவர் வந்து கையில் ஒரு கைக்கோல் வச்சிருக்கிறாரு, அந்த ஆட்டு இடையன் மாதிரி இருக்கிறாரு. அவருடைய வஸ்திரம் எல்லாமே ஒரு மின்னலில் கோடு போட்டால் எப்படி இருக்கும், அந்த டங்ஸ்டன் இலையில பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கிறாரு, முடி எல்லாமே. அப்போ உள்ளேருந்து பேசுகிறாரு. உள்ளேருந்து பேசி, உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்க கூட தான் இருக்கிறேங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே அறியாமலே என்னுடைய அந்த ஆவி வந்து முழங்கால் படிடும். என் ஆவி வந்து அசிடிஸ் என்னைய மாதிரியே இருக்குண்ணே, நம்ம மாதிரியே அப்படியே இருக்குது. இதே மாதிரி சரீரம் மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் சரீரம் கீழே விழுந்து கிடக்க நான் பார்த்துட்டேன், அது அப்படியே கிடக்கு கீழே. அப்போ இது வந்தோடனே அவர் பேசுகிறார். 45 மினிட்ஸ் என்னுடைய ஊழியம்னா என்ன, நான் உங்ககிட்ட இப்படி தான் பேசுவேன், இந்த மாதிரி காரியங்கள் சொல்லுவேன். ஆனால் உன்னை எப்போ நான் காட்ட சொல்கிறேனோ அது வரைக்கும் நான் உனக்கு தர்ற மற்ற ஊழியங்களை நீ வந்து செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து எந்த தரிசனம் பார்த்தாலும் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், அதை என் மனசில் வச்சுக்கிறேன், எழுதி வச்சுருவேன். அப்புறம் சுவிசேஷ ஊழியம், அப்புறம் சபை ஊழியங்கள், இந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்தி அதுக்கப்புறம் தான் என்னை ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்போது, நான் உன்கிட்ட ஏற்கனவே பேசினேனே அந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு நான் உன்னை இப்போ அழைக்க போகிறேன், இப்போ நீ செய்கிற எல்லா ஊழியத்தையும் விட்டுரு அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் அப்போ எங்களுக்கு சபை நிறைய சபைகள் கிளைகள் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்தந்த பாசுகள் எழுதி கொடுத்துட்டு கர்த்தர் என்ன சொன்னாரோ அது மாதிரி வந்துட்டோம். அப்போ இப்போ எனக்கு என்னென்னா, கர்த்தர் தான் பேசுகிறாருங்கிறது எனக்கு தெரியும், கர்த்தர் தான் நடத்துகிறாருங்கிறது தெரியும். கண்ணை மூடினா தரிசனம் கிடைக்கும். கர்த்தர் பேசுகிறது எனக்கு தெரிகிறதுனால வேற எந்த விதமான இதுலையும் நம்ம வந்து நாட்டம் இல்லை. இன்னொன்று மாத்திரம் இல்லை, கர்த்தர் வந்து சொல்லும்போது ஒரு காரியத்தில் நமக்கு சந்தேகமே இல்லை, இது கர்த்தர் தான் பேசுகிறாரு நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இப்போ கர்த்தர் வந்து நம்ம இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாமல் இருந்த ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த வாசனை நமக்கு தெரிஞ்சிடும்.
அந்த இப்போ கர்த்தர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது கூட தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த முழுசாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும், அப்போ எனக்குள்ள ஒரு உறுதி வந்தால் தானே நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். இல்லாட்டா இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் சொல்லும்போது இது எப்படி நடக்கும்னு நான் நினச்சேன்னா எப்படி அதை டெலிவர் பண்ண முடியாதுல்ல. அப்போ நமக்கு முழுசத்துக்கு கர்த்தர் சொன்னார்னா எதுவுமே நடந்துரும் அப்படிங்கிற. அப்போ இந்த உறுதிப்பாடு வந்து முதல்ல இந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிற, என்னை எழுப்புதலில் தீர்க்க தரிசன ஊழியத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன, அப்போ அது மாதிரி யார் யாரை எதுக்கு பயன்படுத்தினாலும் ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும் கர்த்தரிடத்தில். தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை சந்தித்த அனுபவம் கட்டாயம் இருக்கணும். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அப்படிலாம் நீங்கள் கடவுளை பார்க்க முடியாது, இயேசு பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் பாக்கியவான்கள் இயேசு சொல்லியிருக்காருன்னு நிறைய ஊழியக்காரங்க இதுகளையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படின்னானே, இப்போ வந்து அப்போஸ்தலர்கள் வந்து இயேசுவை முகமுகமாக பார்த்தாங்க. அவர் பரத்துக்கு போன பிறகுமே பார்த்தாங்க. ஆமாம், இப்போ பரலோகத்துக்கு போன பிறகுமே பார்த்தாங்க. அப்போ அவங்க பார்த்த இயேசு வந்து கடவுள் இல்லையா? கடவுளை ஒரு காலம் கண்டதில்லைன்னா இப்போ இவர் கடவுள் இல்லையா? அவ எப்படி பார்த்தாங்க அவரை? இன்னொன்று, காணாமல் விசுவாசிக்கிறவர்னா நாங்கள் வந்து விசுவாசிக்கிறதுக்காக அவரை பார்க்கணும்னு கேட்கல. விசுவாசிக்கிறதுக்காக கர்த்தரை பற்றி நமக்கு விசுவாசம் இருக்கு. ஆனால் இனி கர்த்தருக்குள்ள நம்ம வந்து வளர்ச்சியடை, விசுவாசத்தில் வளர்ச்சி அடைகிறது தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுறாரு. அப்போ பெர்சனலாக ஒரு உறவு இல்லைன்னா நான் இது கர்த்தர் தான் பேசுகிறாருங்கிறது நான் எப்படி இல்லை. அவங்க வந்து பொதுவாக ஒரு வசனம் சொல்கிறாங்க, யோவான் 1:18 வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அது இந்த வசனம் வச்சிருக்கான். ஆனால் அடுத்த பகுதி பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ பிதாவாகிய தேவன் ஒரு ஒளியா இருக்கிற வார்த்தையா இருக்கிற அவரை தான் பார்க்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவ பார்க்கலாம். அவர் தன்னை வெளிப்படுத்த தானே வந்தாரு. நான் தான் என்னை காண்கிற பிதாவை காண்கிறான்னு வெளிப்படுத்த வந்தார். அவரு தான் பவுலுக்கு தரிசனமாகிறார், சாது சுந்தர் தரிசனமாக இருக்கிறார், நிறைய பேருக்கு தரிசனமாகி இன்றைக்கு ஈரானில் லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சொல்லலான்னு, இயேசு பர்சனலாக ரிவீல் பண்ணது, தரிசனம் கொடுத்து தன்னை வெளிப்படுத்தி அவங்கெல்லாம் இயேசுவை பார்த்துருக்குறாங்க. வட இந்தியாவில் ஒரு மிஷினரி சகோதரர், அவங்க வந்து ட்ராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஊழிய செய்ய போயிருக்காங்க. அப்போ அந்த ஊருக்கு அவுட்டரில் வயல் நிலங்களில் கொஞ்சம் ஏழை வேலை செய்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் அந்த வில்லேஜுக்கு போகிறாங்க. இவங்க போய் இந்த வேலை செய்கிறவங்கள்ட்ட பார்த்து, ஒரு கடவுளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, மெய்யான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கணும், அவங்க வேலை பார்த்துக்கிட்டே சொல்லுங்கள் கேட்குறோன்னொன்னே அவர் மனுஷனாக வந்தார் போன எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் கடவுள் எப்படி இருப்பார்? ஏன்னா கடவுள்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. ஒருத்தங்க தான் 6 தலை இருக்குது, 12 கை இருக்குது, அப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல உலகத்தில். உங்கள் கடவுள் எப்படி இருப்பாருன்னொடனே இவங்க ட்ராக்ஸில் இயேசு கிறிஸ்துவோடைய படம் ரொம்ப தெளிவால் ஒரு இது போட்டு ஒரு படம் ஒன்று இல்லை, இதே மாதிரி சம்பவம் எங்களுக்கு இப்படிதான் இல்லை, இவர் இதே மாதிரி இருப்பாரு அப்படின்னு இந்த ட்ராக்ஸ் காமிச்சிருக்காங்க. இவரை தான் நாங்கள் பார்த்தோமே. அந்த ஜனங்கள் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தீங்க? போன வாரம் இதே மாதிரி நாங்கள் வேலை செய்துருந்தப்போ எங்கிட்ட வந்து பேசினாரு, இதே ஆள் தான், இதே மாதிரி முடி இது வரைக்கும் இருந்துச்சு, ஒரு மாதிரி அங்கி போட்டிருந்தாரு, நான் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள் அப்படின்னு சொல்லி, நான் என் பேர் இயேசுன்னு அவர் வந்து பேசினாரு. அப்போதான் அந்த மிஷினரிகளுக்கு தெரிஞ்சிருக்க, நம்ம வர்றதுக்கு முன்னால இயேசு வந்து தங்களை வெளிப்படுத்தி இருக்காருன்னு. அப்போ பார்க்குறாங்கல்ல. அப்புறம் எப்படி சும்மா அப்போ கூட நாங்கள் கிராம ஊழியம் செய்யும்போது எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதே சம்பவம் அசிடிஸ். அப்போ கிராம ஊழியங்கள் செய்ய போகும்போது எங்கள் பகுதியில் வந்து ஆடு மேய்க்கிறவங்க ஜாஸ்தி. ஆடு மந்தை வச்சு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ட்ராக்ஸ் கொண்டு ஒருத்தட்டையும் கொடுத்துட்டு வரோம். ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வயசான பெரியவர், ஒரு இது போட்டு ஒரு ஆடு மேய்ச்சிட்டு அந்த ஆடுகளோட பேசிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நாங்கள் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இயேசுவை தெரியுமான்னு சொன்னோம். வந்து உள்ள சாமியை கும்பிடவே நேரம் இல்லை அப்படின்னாரு முதல்ல. அதுக்கப்புறம் ட்ராக்ஸை கையில் கொடுத்தோம். ட்ராக்ஸை கையில், நான் தான் இவரை பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. இவர் எங்கே பார்த்தீங்கன்னு உட்காந்துட்டேன் நான் அந்த வயல் வரப்புலையே. இவர் எங்கே பார்த்தீங்க? இவர் அடிக்கடி கனவுல வருவார், வந்து உனக்கு என்ன வேணும் கேளு, நான் உனக்கு இது செய்கிறேன் அந்த செய்கிறேன்னு சொல்லுவார், நானும் அவர்கிட்ட பேசுவேனே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லி, அவர் தாங்க நாங்கள் சொல்கிற இயேசு, அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு ட்ராக்ஸ் கொடுத்து அங்கேயே ஜெபம் பண்ண வச்சு ஒரு 2 மாதத்துக்கு பிறகு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அந்த மாதிரி கர்த்தர் நடத்தும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதே தான், இதே வார்த்தை வெளிப்படுத்த பார்த்துருக்கமே அப்படின்னாரு.
இது நான் என்ன சொல்ல, கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்றவங்க சோம்பேறியான ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். இவங்க முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவில் ஆண்டு சொல்லி இருக்கிறார். அப்போ நீங்கள் முழு இருதயத்தோட தாகத்தோடு தேடினா அவரை பார்க்க முடியும், அவர் குரலை கேட்க முடியும். இது இந்த பரம்பரை கிறிஸ்தவங்க சில ஊழியக்காரர் அதை பேசுறாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, காத்திருக்கிறாங்க. ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு இந்துக்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பேசுகிற தெய்வங்க என்கிட்ட பேசுறாரு. ஐயோ, இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில என்ன சாட்சி என்கிட்ட இந்த இதுக்கு ஜெபி அதுக்கு ஜெபின்னு என்கிட்ட பேசுறாரு, அவர் பேசுகிற கடவுளுங்கன்னு அவங்க சாட்சி சொல்றாங்க. அப்போ வசனத்தை பாதியை வச்சுக்கிட்டு அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. உண்மை அது வரல. அதனால் இதை பார்க்குறவங்க உங்ககிட்ட ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீங்கள் விரும்பி தாகத்தோடு தேடினா நீங்கள் ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடலாம். எழுப்புதல் திட்டத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்தணுமானா ஒரு என்கவுண்டர் வித் ஜீசஸ், தனிப்பட்ட முறையில் அவர் சந்தித்த ஒரு அனுபவம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், ஒரு வாலிபர் ஊழியத்தை செய்யலாம், சிறுவர் ஊழியத்தை செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி சில வசனத்தை வச்சுக்கிட்டு விளக்கம் கொடுக்காம, ஆண்டவரே நீங்கள் என் தகப்பன், நான் உங்களை பார்க்கணும், நான் எழுப்புதல் திட்டத்தில் பயன்படணுமானா உங்களுடைய இருதயத்தில் எனக்கு தெரியணும், என்கிட்ட பேசுங்கன்னு நீங்கள் செபிங்க. கட்டாயம் ஆண்டவர் பேச. அதான் பிரதருடைய அனுபவம், இப்போ என்னுடைய அனுபவம், இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேருடைய அனுபவம், 1-2 பேர் கிடையாது. அப்போ உங்களோட அவர் பேச விரும்புகிறார். கொஞ்சம் டைம் எடுக்கணும். அதிகாலையில் காத்துருங்க, வசனத்தை தியானிங்க, உங்களை அர்ப்பணித்து காத்துருங்க. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாதான் இந்த எழுப்புதல் திட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தப்பட முடியும். அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். அவரை தரிசித்தவங்க தான் அப்போஸ்தலர்களாக ஊழியம் செய்தாங்க தீர்மானமாக. அதனால உடனே மிஷினரி தரிசித்தாங்களா, இந்த மிஷினரி வந்தார், அந்த மிஷினரி வந்தார், அவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் வந்ததா, அப்படி பேசாதங்க. ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் பயன்படுத்தினார். அவங்களுக்கு அந்த அளவு போதும். ஆனால் கடைசி கால ஊழியத்திற்கு அது போதாது. கடைசி கால ஊழியத்திற்கு, இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவரை சந்தித்த ஒரு அனுபவம் கட்டாயம் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் உங்களோடு இதை குறித்து பேசுகிறார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க, அப்பொழுது அவரை தரிசிக்கலாம். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. சரியா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுவார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? என்னையும் சந்திப்பார், எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு முதல்ல விரும்புகிறீங்களா? முதல்ல விரும்புங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. ஒரே நாள்லலாம் பார்த்துட முடியாது. நீ யோசித்து பாருங்கள், ஒரு 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 ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரை சந்திக்கணும்னா சிலர் காலையிலேருந்து 4 மணி நேரம் காத்திருந்து தான் அந்த டாக்டரை பார்க்குறோன்றாங்க. ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு 4 மணி நேரமாக வெளியே காத்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம் யோசிங்க. நீங்கள் அதே 4 மணி நேரம் ஆண்டவர் உங்கள் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், உங்களை பார்க்கணும், குரலை கேட்கணும், தாகத்தோடு தேடி பாருங்கள், நீங்கள் அவரை தரிசிக்க முடியும். அதனால இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, வசனத்தில் இருக்கேன்னு சொல்லி அறகுறையான காரியத்தை கேட்டுட்டு உங்களை ஏமாற்றி கொள்ளாமல் தயவு செய்து ஆண்டவர்கிட்ட போங்க, முழங்கால் போடுங்க, காத்துருங்க, என்கிட்ட பேசுங்க. இந்த எழுப்புதல் திட்டம் நடக்கணுமானா என்ன நீங்கள் சந்திக்கணும்னு கேளுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நாங்கள் விசுவாசிக்கிறோம், உங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்த தேவன் தெரிந்து கொண்ட அத்தனை பாத்திரங்களையும் ஆண்டவர் சந்தித்து அவங்களோட பேசி அவங்க மூலமாக தன்னை வெளிப்படுத்தி காரியம் செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு இப்போ ஒரு ஜெபம் பண்ணலாமா? இப்போ உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே நாம் பார்க்கணும், நான் இந்த எழுப்புதல் திட்டத்தில் உங்களால் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன். இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் என்னுடைய பங்கு என்னதோ அதை நான் செய்ய ஒப்பு கொடுக்குறேன். அப்போ நான் உங்களை தரிசிக்கணும், எங்களோட பேசணும், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். கட்டாயம் ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்கள் மூலமாக பெரிய காரியம் நடக்கும். அப்படின்னா இப்போது அவங்க அந்த தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அந்த அனுபவம் கொடுத்தார். அதே மாதிரி அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்படி இருதயத்தில் கை வைங்க. அப்படி இருதயத்தில் கை வைத்து அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே,
நீங்கள் என்னோட பேசணும், எனக்கு உங்களை வெளிப்படுத்தணும், உங்களுடைய குரலை நான் கேட்கணும், உம்முடைய மனதில் இருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியணும், கடைசி கால எழுப்புதலை குறித்த காரியம் எனக்கு தெளிவாகணும், என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு என்கிட்ட பேசணும், எனக்கு இந்த அனுபவம் கட்டாய வேணும். முழு இருதயத்தோடு தேடினால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீங்க, நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதன்படி உங்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க. ஜெபம் பண்ணுங்க. இப்போ பிரதர் ஜெபிக்க போகிறாங்க. ஒரு தெய்வ தீர்க்கதரிசி ஜெபிக்கும் போது அப்படியே நடக்கும். இப்போ அநேகர் அவரை தரிசிக்க போறீங்க, அவரை பார்க்க போறீங்க. அந்த புதிய அனுபவத்திற்குள்ள ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். தாகத்தோடு கேளுங்க. இப்போ அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு அபிஷேகம், ஒரு அக்னியாய் சிலர் மேல இறங்குகிறது. நிரப்பப்படுகிறீங்க. விடாதங்க. அப்படியே அந்நிய பாஷையில தேவனை துதிங்க. ஆண்டவர் உங்களுடைய அருகில வந்துட்டார், உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய முகத்தை தரிசிக்கணும். எழுப்புதல் திட்டத்திற்காக இவங்களை தெரிந்து கொண்டதை இன்றைக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியே ஜெபிங்க. இப்ப தேவ மனுஷர் ஜெபிக்கும் போது அந்த அனுபவத்துல பூரணமா நீங்க கடந்து வருவீங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் அசைவாடுகிறீர். இன்றைக்கு ஆண்டவரே, கண்கள் திறக்கப்பட்ட ஒரு சந்ததியை எழுப்புதலிலே பயன்படுத்துவதற்காக நீர் இப்பொழுது அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர். அதை எங்கள் ஆவியிலே நாங்கள் உணர்கிறோம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் நீர் ஒருவரே ஆண்டவராகிய தேவன். தூர இடங்களில் இருந்து இவைகளை கவனித்துக் கொண்டிருக்கும் நடுவிலும் உம்முடைய பிரசன்னத்தை இறங்கி வர பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு கண் திறக்கப்பட்ட ஒரு சந்ததி வேண்டும். எழுப்புதலை நகர்த்தி செல்வதற்கும் எழுப்புதலை நடத்தி செல்வதற்கும் விசுவாசத்திலே உறுதியுள்ள ஒரு சந்ததி வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல 40 நாள் அளவும் உம்முடைய பிள்ளைகளை முதல்ல உறுதிப்படுத்தினீங்களே, அந்த உறுதிப்பாடு அவர்களுக்குள் வரும்படிக்காக நீர் உம்மை வெளிப்படுத்தணும். உம்முடைய திட்டத்தை குறித்து உம்முடைய சத்தத்தில் அவர்களோட பேசணும். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தன்னை அழைத்த தேவன் என்னார் என்பதை தெளிவாக அவர்கள் பார்க்கணும். ஆண்டவராகிய தேவனே, மோசேயை நீர் சந்தித்து முகமுகமாய் பேசினீர். அவருடைய கைகளை கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் அற்புதத்தினாலும் பலப்படுத்தினீர். அதே போல ஊழியத்திற்கென்றும் எழுப்புதலுக்கென்றும் நீர் தேர்வு செய்திருக்கிற இந்த பாத்திரங்கள் ஒவ்வொருவர் மேலும் அதே அனுபவங்கள் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய தேவ தரிசனங்கள், கர்த்தர் காண்பிக்க விரும்புகிற காரியங்கள், கர்த்தர் தான் உயிருள்ளவர் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க விரும்புகிற காரியங்கள் ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்காக மன்றாடுகிறேன். கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும். கர்த்தர் அவர்களோடு கூட சஞ்சரிப்பதையும் பேசுவதையும் தொடுவதையும் நிரப்புவதையும் ஆலோசனைகள் தருவதையும் அவர்கள் பிரத்யட்சமாய் பார்க்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு தேவை. அந்த எழுப்புதல் காலத்தை நடத்தி செல்வதற்கு அவர்கள் தேவை. அவர்களை இப்பொழுது தேர்வு செய்தரலும். இப்பொழுது அவருடைய கண்களை திறந்தரலும். அவர்களை ஆவியினாலே பலப்படுத்த தொடர்ந்து அவர்களோட ஆண்டவரே, நீர் எப்பொழுதெல்லாம் உம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறீரோ அப்பொழுதெல்லாம் அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய இயேசுவின் நாமத்திலே இந்த காரியங்களும் அனுபவங்களும் அவர்களுக்கு உரிமையாக ஊழியக்காரர்களாகிய நாங்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவரை விரும்பி ஜெபித்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ரொம்ப தெளிவா உங்களோட பேசி இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களோட அவர் பேச ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறார். தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க ரொம்ப ஆசையோடு இருக்கிறார். நீங்கள் அவரோடு பேசி அவரை தரிசிக்க ஆசைப்படுவதை விட அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த அதிக விருப்பத்தோடு இருக்கிறார். என்றால் அவர் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். என்றால் வரப்போகிற எழுப்புதலுக்கு நீங்கள் தேவை. அதனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. விட்டாது இப்போ நிறைய பேர் அபிஷேகம் பெற்று புதிய ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்க. இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவரை தரிசிச்சிருக்கிறீங்க. விடாதங்க. தொடர்ந்து காத்திருந்து செபிங்க. அதிகாலையில் எழும்பி காத்திருந்து என்னோட பேசுங்க. எனக்கு உங்களை வெளிப்படுத்தி காண்பீங்க. நான் என்ன செய்ய நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு கேளுங்க. குட்டி பிள்ளைகள், உங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். உங்களோட ஆண்டவர் பேசுவார். இயேசு கிறிஸ்து உங்களோட பேச விருப்பத்தோடு இருக்கிறார். இந்த அனுபவத்தை நல்லா பலப்படுத்தி கொள்ளுங்க. இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுகிற பெரிய பொறுப்பில் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். இதான் முதல் படி. இன்னும் நிறையா இருக்கிறது. நம்ம அடுத்த நாள்
நம்ம இதை குறித்து தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம், பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள், சபையில் உள்ளவங்க நிறைய பேர், அவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள். அது அவங்களும் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வரணும்ல, அவங்களுக்கும் நீங்கள் சொல்லி, அவங்களாம் இதை நம்ப மாட்டாங்க, பரவாயில்ல, பார்க்கும்போது அவர்கள் நம்பும்படி கர்த்தர் அவங்களுடைய மனக்கண்ணை திறப்பார். எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைங்க. நிறைய பேர் நம்ம எழும்பி ஆகணும். இந்த பெரிய உலகம் தழுவின மாபெரும் அந்த எழுப்புதல் திட்டம், உலகத்தை மீட்கிற திட்டத்தை நிறைவேற்றணுமானா நாம் எல்லாருமே அதற்கு அர்ப்பணித்து கொண்டு எழும்பணும். மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? மறுபடியும் நாம் அடுத்த நாள் சந்திக்க போகிறோம். அது இப்போ தொடர்ந்து பேச போகிறோம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.